வணக்கம். 2024 லோக்சபா தேர்தலில் தொங்கு நாடாளுமன்றம் உருவாகலாம் அல்லது இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கலாம் என்று இந்தியா கூட்டணி கட்சிகள் நினைக்கிறது. இந்த நிலையில்தான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கு முக்கியமான ஐடியா ஒன்றை கொடுத்துள்ளாராம். அது என்ன என்பது பற்றிய முழு தகவலை இந்த வீடியோ பதிவுல தெளிவா பார்க்கலாம். 2024 லோக்சபா தேர்தல் நேற்றோடு நிறைவு பெற்றுள்ள நிலையில் எக்ஸிட் போல் முடிவுகள் வெளியாகியுள்ளது. நாடு முழுக்க 543 மக்களவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுப்பதற்காக 2024 ஏப்ரல் 19 முதல் ஜூன் 1 வரை 7 கட்டங்களாக பொது தேர்தல்கள் நடந்தன. இந்த தேர்தலுக்கான வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் ஜூன் 4ஆம் தேதி அறிவிக்கப்பட உள்ளது. இந்த நிலையில் 2024 லோக்சபா தேர்தலில் இந்தியா கூட்டணி 295 இடங்களுக்கும் மேல் வெல்லும் என்று காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது. முதல் ஆளாக நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் என்று காங்கிரஸ் கட்சியை இந்தியா கூட்டணி பற்றி அறிவித்துள்ளது. இந்தியா கூட்டணி தலைவர்கள் பல மாநிலங்களில் இருந்து திரட்டிய ரிப்போர்ட்டை வைத்து இந்த முடிவை அறிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்திய கூட்டணி தலைவர்களுக்கு முக்கியமான ஐடியா ஒன்றை கொடுத்துள்ளாராம். எம்பி டி.ஆர். பாலு மூலம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முக்கியமான சில தகவல்களை அனுப்பியுள்ளாராம். அதில் காங்கிரஸ்க்கு தனி மெஜாரிட்டி இல்லை என்றாலும் இந்தியா கூட்டணிக்கு மெஜாரிட்டி உள்ளது என்று வைத்துக் கொள்வோம். இப்படிப்பட்ட சமயத்தில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க உரிமை கோரலாம். ஆனால் அதற்கு பதிலாக பாஜக தான் தனியாக அதிக இடங்களை வென்ற கட்சி, அதனால் எங்களுக்கு ஆட்சி அமைக்க உரிமை அளிக்க வேண்டும், ஆட்சி அமைத்து அதன் பின் பெரும்பான்மையை நிரூபிப்போம் என்று உரிமை கோர வாய்ப்புகள் உள்ளது. இந்த விவகாரத்தில் அதிகாரம் அவர்கள் பக்கம் இருக்கும். இதை நாம் விடக்கூடாது. அதனால் நாம் எம்பிக்களை டெல்லிக்கு அனுப்ப வேண்டும். நம்முடைய எம்பிக்கள் வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்று பிற்பகலில் தெரிந்தால் அன்று மாலையே டெல்லிக்கு செல்ல வேண்டும். அன்று இரவே இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க உரிமை கோர வேண்டும். இந்த விஷயத்தில் அமித்ஷா வேகமாக இருப்பார். நாம் அவரை விட வேகமாக இருக்க வேண்டும். கர்நாடகாவில் கடந்த தேர்தலுக்கும் முந்தைய தேர்தலில் தொங்கு சட்டசபை உருவான போது மெஜாரிட்டி இருந்த காங்கிரஸ் கூட்டணியை ஆட்சிக்கு அழைக்காமல் தனிபெரும் கட்சியான பாஜகவை மெஜாரிட்டி இல்லை என்றாலும் ஆட்சி அமைத்து அதன் பின் பெரும்பான்மையை நிரூபிக்க ஆளுநர் அழைத்தார். அதே மாடலை தேசிய அளவில் பாஜக செய்யலாம் என்கிறார்கள். அதை நாம் விடக்கூடாது என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐடியா கொடுத்துள்ளாராம். ஓகே, இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.